மார்ச் மாதம் மார்க்கெட் இவ்வளோ வாலட்டைலாக இருக்கிறது பார்த்து நிறைய பேர் பயத்தில் எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ண யோசிக்கிறாங்க. ஆனால் உண்மையை சொல்லணும்னா இதுதான் நீங்கள் பண்ண போகிற மிகப்பெரிய தப்பு. ஃபர்ஸ்ட் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மார்க்கெட்டில் அப்ஸ் அண்ட் டவுன் வர்றது ரொம்ப நார்மல். ரூல் நம்பர் 1, ரூபி காஸ்ட் ஆவரேஜிங். மார்க்கெட் விழும்போது உங்கள் அதே பணத்துக்கு நிறைய யூனிட்ஸ் கிடைக்கும். குறைவான விலைக்கு கிடைக்கும் போது நிறைய வாங்கி வச்சுக்கிட்டால் தான் லாங் டேர்மில் நல்ல ப்ராஃபிட் பார்க்க முடியும். ரூல் நம்பர் 2, மார்க்கெட் டைமிங்கை நம்பாதீங்க. பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்டால் கூட மார்க்கெட் எப்போ ஏறும் எப்போ விழும்னு சொல்ல முடியாது. எஸ்ஐபியோட பிக் அட்வான்டேஜ் நோ டைமிங் நீடட் தான். ரூல் நம்பர் 3, எப்போ மார்க்கெட் டவுன் ஆகும், நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அப்புறம் மார்க்கெட் ரிகவர் ஆகும்போது அதே இன்வெஸ்ட்மெண்ட்டை ப்ராஃபிட்டாக மாறிடுது. ரூல் நம்பர் 4, டாட்டாவும் ஹிஸ்ட்ரியும் சொல்லுது எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு லாங் டேர்மில் பெட்டர் ரிசல்ட் கிடைக்கும். ரூல் நம்பர் 5, உங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ணுங்கள். இயருக்கு ஒரு தடவை ரீபேலன்சிங் பண்ணுங்கள், அப்போது ரிஸ்க் கண்ட்ரோலில் இருக்கும். பாட்டம் லைன் என்னன்னா, மார்க்கெட் விழும்போது பயப்படாதீங்க. இது இன்னும் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண கிடைச்ச ஒரு நல்ல சான்ஸ். லாங் டேர்ம் வெல்த் கிரியேட் பண்ண டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் எஸ்ஐபியை கண்டினியூ பண்ணுறீங்களா இல்லை ஸ்டாப் பண்ணிட்டீங்களா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை போல் இன்னும் நிறைய ஃபைனான்ஸ் டிப்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்ல கான்ஃபிடென்ட்டாக ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி பேசுங்க.